உழவு ஓட்டி வச்சுருக்கணுங்க. உழவு ஓட்டி புழுதியாக இருந்ததுன்னா நம்ம கல் எடுத்துக்கலாங்க. உழவு வளத்துக்கு எடுத்துக்கலாங்க. உழவு ஓட்டுறதுக்கு சிரமம், உங்களுக்கு களை வெட்டுறதுக்கு ஆளுங்க வரமாட்டாங்க. தண்ணி கட்டுறதுனாலும் சிரமம் தாங்க. ஆளை விட்டாங்கன்னா உங்களுக்கு மேலாள மட்டும் தான் எடுத்து கொடுப்பாங்க. திரும்ப நீங்கள் உழவு ஓட்டி கொடுக்கணும், திரும்ப எடுப்பாங்க. மழை காலத்தில் நம்ம இந்த வேலையை செய்ய முடியாதுங்க. மணிக்கு 3000 வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 80% கல் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருங்க. எந்த காடாக இருந்தாலுமே மண் வந்து கட்டி இருக்கக்கூடாதுங்க. அதில் எந்த கல் ரொம்ப அதிகம் ஓட்டுங்க, அது கண்டிப்பாக பண்ணிக்கலான்னு சொல்லி அவர் ஃபஸ்ட்டு மோட்டிவ் பண்ணார். அவர் மூலியமாக தாங்க ஓட்டணும். அவர் அது அந்த காட்டை ஓட்டுனதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் அப்படியே அதுலேருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் கூகுளுங்க. என்ன ஏஜுங்கண்ணா ஆகுது? எனக்கு ஒரு 36 வயசு ஆகுதுங்க. ஓகேங்கண்ணா. இப்போ ஸ்டோன் பிக்கர் மிஷின் போட்டிருக்கீங்க. ஆமாங்க. எவ்வளோ நாளாங்கண்ணா இது ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க? நான் ஒரு 4 வருஷமாக ஓட்டிகிட்டு 4 வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற கல் தாங்க எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். நமக்கு நல்லா உழவு ஓட்டி வச்சுருக்கணுங்க. உழவு ஓட்டி புழுதியாக இருந்ததுன்னா நம்ம கல் எடுத்துக்கலாங்க. உழவு வளத்துக்கு எடுத்துக்கலாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ இந்த கல் பொறுக்கிறது அப்படிங்கிறது நம்ம கட்டாயமாக பண்ணி ஆகணுங்களா? எந்தெந்த பயிருக்கு வந்து இது பாதிப்பாக இருக்குங்கண்ணா வயலில் கல் இருக்கும்போது? இது மெயினாகவே எல்லா இதுக்கும் கல் இருந்தாவே டிஸ்டர்பன்ஸ் தாங்க. ஒரு உழவு ஓட்ட முடியாதுங்க. உழவு ஓட்டுறதுக்கு சிரமம், உங்களுக்கு களை வெட்டுறதுக்கு ஆளுங்க வரமாட்டாங்க. தண்ணி கட்டுறதுனாலும் சிரமம் தாங்க. அதனால் இப்போ பொதுவாகவே உங்களுக்கு காட்டில் கல் இல்லாமல் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் மேக்ஸிமம் எடுக்கிறாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ இந்த மிஷின் வரதுக்கு முன்னாடிலாம் எப்படிங்கண்ணா கல் எடுத்திருப்பாங்க? அதுக்கு முன்னாடி ஆள் விட்டு தாங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வந்து லேபர் அதிகமாகிட்டே இப்போ அதில் ஆகுதுங்க. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் குறையுங்க நீங்கள் மிஷினில் வண்டி எடுக்கிறப்ப. ஏன்னா இதில் எடுக்கிறப்ப உங்களுக்கு என்னென்னா உழவு வாழத்துக்கு எடுத்துக்கிறாங்க. நீங்கள் ஆளை விட்டாங்கன்னா உங்களுக்கு மேலாள மட்டும் தான் எடுத்து கொடுப்பாங்க. திரும்ப நீங்கள் உழவு ஓட்டி கொடுக்கணும், திரும்ப எடுப்பாங்க. அப்புறம் அதை அள்ளி டிராக்டரில் கொஞ்சம் அள்ளி போட்டு போடுறப்போ உங்களுக்கு நாள் ரொம்ப அதிகமாகும், லேபர் அதிகமாகுங்க. இது வந்தால் உங்களுக்கு வேகமாக முடிச்சு கொடுத்துடலாங்க. இப்போ உழவெல்லாம் ஓட்டினாலுமே கொழுவு பெண்டாகிறது, ரொட்டாவேட்டர்லாம் ஓட்டினா பிளேடு உடையிறதுங்கிற பிரச்சனை வரும் இல்லைங்களா கல் பொறுக்காம ஓட்டும்போது? கண்டிப்பாங்க அந்த பிரச்சனைலாம் வருங்க. தமிழ்நாடு முழுக்க ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆமாம். எந்த டிஸ்ட்ரிக்ட்லங்கண்ணா அதிகமாக அந்த மிஷின் கேட்குறாங்க ஓட்டித்தர சொல்லி? எங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோயம்புத்தூர் லைனில் இப்போ அதிகமாக எடுக்கிறது பண்ணுறாங்க. சரிங்கண்ணா. இப்போ இந்த மிஷின் போடலான்னு எப்படிங்கண்ணா ஐடியா வந்தது? நாங்கள் ஏற்கனவே நாங்கள் தட்டுக்கிற மிஷினு, ஸ்கொயர் பேலரு எல்லாம் இருக்குங்க, எங்களுக்கு இருக்குங்க. அதனால் நாங்கள் இப்போ வெளியில் போகிறப்ப அங்கே இருக்கிற காட்டுக்காரங்களாம் எங்களால் அந்த கல் இருக்கிறனால எங்களால் தெளிவாக பண்ண முடியல அப்படின்ற கேட்டுட்டு இருந்தாங்க. சரி அதனால் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி பண்ணேங்க. சரிங்கண்ணா. இப்போ மிஷின் போட்டப்போ ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஏன்னா அனுபவம் இல்லாமல் ஒரு தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் பார்த்துருப்போம். அந்த பிரச்சனை என்னென்ன பிரச்சனைங்கண்ணா? எங்கள் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டெனன்ஸ் வேலை அதிகம் இருக்குதுங்க. இதில் ஏன்னா ஃபுல்லாக கல்லுக்குள்ளே ஓடுறதுனால ஓடுதுங்க. அதனால் எந்த நேரத்தில் இது உடையுதுன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு ரொம்ப அதிகங்க. நம்ம மற்ற வண்டிங்க மாதிரி நம்ம நார்மலாக எடுத்து போனோமா ஓட்டணுமா வந்தோமான்னு இருக்கும். பீரியாடிக்கல் சர்வீஸ் இருக்காது. ஆமாங்க. இதில் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு ரொம்ப அதிகங்க. ஓகேங்கண்ணா. இப்போ எந்த சீசன்லங்கண்ணா இது அதிகமாக புக்கிங் கேட்குறாங்க? மழை காலத்தில் நம்ம இந்த வேலையை செய்ய முடியாதுங்க. நம்ம வெயில் காலத்தில் வயல்லாம் ட்ரையாக இருக்கிறதாங்க பண்ண முடியும். ஈரக்காட்டில் வந்து நம்ம பண்ண முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த வேலையை தெளிவாக செஞ்சு தர முடியுங்க. ஓகேங்கண்ணா. இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து வயலில் ஓட்டிடுவீங்களா இல்லை அதுக்கு முன்னாடி அவங்க லேண்ட் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுமாங்கண்ணா உழவு ஓட்டி போடுறது? இப்போ கஸ்டமர்கள் ஃபஸ்ட்டே கால் பண்ணாங்கன்னா நாங்கள் போய் நேரில் பார்த்து உழவு ஓட்டிக்க சொல்லுவோங்க. நாங்கள் திரும்பவும் போய் பார்த்து உழவு ஆழத்துக்குமே ஈரம் இல்லாமல் இருக்கணுங்க, ட்ரையாக இருக்கணும். உழவு ஒரு ஆழத்துக்கு? ஆமாம். உழவு ஆழத்துக்குமே ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். அதெல்லாம் பார்த்து இது பண்ணதுக்கப்புறம் தாங்க நாங்கள் போய் ஓட்டி கொடுப்போங்க. ஓகேங்கண்ணா. இப்போ தமிழ்நாடு முழுக்க ஓட்டி தரீங்களா? ஆமாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக. இப்போ பேமெண்ட்டு அதெல்லாம் எப்படிங்கண்ணா? டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எப்படி வாங்குறீங்க? 4 கிலோமீட்டருக்கு 100 முறையில் சார்ஜ் பண்ணிட்டுருக்குறாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ ஏக்கர்லாம் ஓட்டும்போது மணிக்கலாங்கண்ணா எவ்வளோ வாங்குறீங்க? மணிக்கு 3000 வாங்கிட்டு இருக்கிறாங்க. மணிக்கு 3000? ஆமாங்க. ஓகேங்கண்ணா. அவுட்புட் நம்ம எந்த அளவுக்குங்கண்ணா எதிர்பார்க்கலாம்? ஒரு 80% கல் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருங்க. கல்லே சுத்தமாக காட்டில் இல்லைன்னு சொல்கிறதுக்குலாம் இல்லைங்க. பொடிக்கல்லாம் நிற்கும். பெருங்கல் அதாவது திருப்பி உங்களுக்கு உழவு ஓட்டுறதுக்கோ விவசாயம் பண்ணுறதுக்கோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு கல் கிளியர் ஆயிருங்க. ஓகேங்கண்ணா. இப்போ ஒரு ஏக்கர் கவர் பண்ணுறதுனா எவ்வளோ நேரங்கண்ணா ஆவரேஜாக எடுத்துக்கும்? ஆவரேஜாக ஒரு 7 மணி நேரம் சம்திங் ஆயிடுதுங்க ஒரு ஏக்கருக்கு. அதாவது நார்மலாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற காடாக இருந்ததுன்னா ஒரு 7 மணி நேரத்தில் முடிச்சிடலாங்க. அதே இல்லை கல் ரொம்ப அதிகமாக இருக்கிற காடாக இருந்ததுன்னா அது புதுசாக காடு நிறவன காடுங்க, திருத்தன காட்டில் வந்து நம்ம டைம் கரெக்டாக சொல்ல முடியறது இல்லைங்க. ஏன்னா கல் அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக ஒரு சில இடத்துல அதிகமாக இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். அதனால் டைம் வந்து இதில் கரெக்டாக சொல்லி பண்ணுறதுக்கான இது இல்லைங்க. மினிமம் 7 to 8 மணி நேரம் ஓடும். நிறவன காட்டில் வந்து இன்னும் அதிகமாக டைம் சேர்ந்து போகுங்க. சரிங்கண்ணா. இப்போ என்ன ஹெச்பியில் இருந்துங்கண்ணா இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம்?
இது குறைஞ்ச ஒரு 60 HP இருக்கணும் வண்டி இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். 2 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ் எதுங்கண்ணா பெஸ்ட்டாக இருக்கும்? 4 வீலர் தான் கரெக்டாக இருக்குங்க. இது வந்து நமக்கு ஸ்பெஷல் கிரிப்பர் கியரோடு இருக்கணுங்க, இருந்தால் தான் நம்ம ஓட்ட முடியும். கிரீப்பர் ஸ்பெஷல் கிரீப்பர் இருந்தால் தான் ஓட்ட முடியும். ஆமாம் ஆமாங்க, இல்லைன்னா நம்ம இதை கரெக்டாக ரன் பண்ண முடியாது, டெப்த்து கொடுக்க முடியாதுங்க. ம் ம் நம்ம அதோட சின்ன வண்டி போட்டோம்னா நம்ம டெப்த்து கொடுக்க முடியாது. ஓகேங்கண்ணா. இப்போ இது எல்லா லேண்ட்லேயுமே யூஸ் பண்ணலாமாங்கண்ணா? இப்போ களிமண் காடு இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஆமாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நம்மளால் யூஸ் பண்ணிட முடியுமா எஃபிஷியண்ட்டாக? களிமண் காட்டில் செட் ஆகாதுங்க நமக்கு. அதாவது எந்த காடாக இருந்தாலுமே மண் வந்து கட்டி இருக்கக்கூடாதுங்க. அதாவது மண் வந்து நம்ம களிமண் காட்டில் வந்து கட்டி ரொம்ப டைட்டாக இருக்கும் கல் மாதிரி. அது மாதிரி வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா கல்லோட சேர்ந்து மேலே வந்துருங்க. குறைஞ்சது ரொட்டவேட்டர் ஒரு 2-3 சாலாவது அடித்தா தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாங்க, நம்ம வந்து கட்டி இருக்கக்கூடாதுங்க. கட்டி இல்லாமல் தெளிவாக இருக்கிற காட்டில் மட்டும் தான் நம்ம செய்ய முடியுங்க. எப்படியும் ஒரு இது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு 40-50 ஃபீல்டுக்கு மேலே ஓட்டியிருப்பீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதில் டஃபஸ்ட்டு இதுன்னா எதுங்கண்ணா சொல்லுவீங்க? எந்த ஃபீல்டு நீங்கள் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணீங்க ஓட்டுறதுக்கு? அதிகமாக டஃப்னு பார்த்தோம்னா நம்ம திருச்சி லைன் தாங்க, கொஞ்சம் கல்லுங்க அதிகமாக இருக்கிற ஏரியாவாக இருந்ததுங்க. அந்த லைன் தான் கல் ரொம்ப அதிகம், இந்த கூழாங்கல் மாதிரி இருக்கும், ரொம்ப கல் அதிகமான ஏரியாங்க அதெல்லாம். சரிங்கண்ணா. இப்போ இது மெயின்டெனன்ஸ்லாம் எவ்வளோங்கண்ணா ஆகும்? இது மெயின்டெனன்ஸ் எல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. அது எந்த நேரத்துக்கு நம்ம இல்லை எது உடையுது அப்படின்னா கல்லுக்குள்ளேயே ஓடுறதுனால நம்மளால் இது சொல்ல முடியறது இல்லைங்க. சாப்பிட்டு கட் ஆகுங்க, செயின் கட் ஆகும், நிறையா மெயின்டெனன்ஸ் ஒர்க் அதிகம் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு ஃபார்மர் ஓட்டியிருப்பீங்களா? ஃபஸ்ட்டு கஸ்டமர்? கண்டிப்பாக கண்டிப்பாக. அவர் என்னங்கண்ணா சொன்னார் நீங்கள் ஓட்டி தரும்போது? நாங்கள் ஸ்டார்டிங் எடுக்கிறப்ப 2-3 பேர் எல்லாம் யோசிச்சாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டினதே ஒரு ஒரு பட்டறை வச்சுருக்கிறவர் தாங்க ஓட்டினார். அவர் வந்து நீங்கள் ஓட்டுங்க, அது கண்டிப்பாக பண்ணிக்கலான்னு சொல்லி அவர் ஃபஸ்ட்டு மோட்டிவ் பண்ணார். அவர் மூலியமாக தாங்க ஓட்டணும். அது அந்த காட்டை ஓட்டுனதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் அப்படியே அதுலேருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க அப்படியே. சரிங்கண்ணா. இப்போ ரிப்பீட்டட் கஸ்டமர்லாம் இருக்காங்களாங்கண்ணா? அது ரிப்பீட்டட் கஸ்டமர்னாங்க, ஒரு டைம் ஓட்டினோம்னா அவங்களுக்கு ஓகேன்றதால எங்களுக்கு 4 கஸ்டமரை ரெஃபர் பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு ஒரு கஸ்டமரால் தாங்க அடுத்த கஸ்டமரே கிடைக்கிறாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ புதுசாக யாராவது இந்த மிஷின் போடுறாங்க அப்படின்னா உங்கள் சஜஷன் என்னங்கண்ணா? இல்லை கண்டிப்பாக போடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நம்ம வந்து தெளிவாக நம்ம கொஞ்சம் பொறுமையாக அவசரப்படாமல் செய்யணும். நம்ம நார்மலாக ஒரு வண்டி உழவு ஓட்டுற மாதிரியோ பண்ணுற மாதிரியோ இதில் பண்ண முடியாது. கொஞ்சம் நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக நம்ம அவசரப்படாமல் செஞ்சால் செய்யலாம், யாராலும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது மிஷின் போடலான்னு ஐடியாவில் இருக்கீங்களா? இப்போ இது இல்லாமல் ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்ட் வேறு ஏதாவது? இல்லைங்க, இப்போ எங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கொயர் பேலர் இருக்குதுங்க, அப்புறம் இது இருக்குங்க, அப்புறம் இதுதான் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். சரிங்கண்ணா. இவ்வளோ தகவல்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகேங்க, நம்ம நன்றிங்க.